குருடி சரணம். யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியேனின் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் குருமணிகண்டன் பேசுகிறேன், பொள்ளாச்சியிலிருந்து. திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி வரக்கூடிய ஆவணி மாதம் ரிஷபராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடக்க காத்திருக்கு அப்படிங்கிற விஷயத்தை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே பார்த்துடலாம். நெகட்டிவ் ஏதாவது இருக்குது அப்படின்னா அதை எப்படி பாசிட்டிவாக மாற்றிக்கிறது, அதற்கான வழிபாட்டு முறைகள் என்ன, அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிற எல்லா விதமான விவரங்களையும் விரிவாக தெளிவாக டீட்டெயில்டாக அந்த பதிவில் பார்த்துடலாம். முதல்ல இந்த மாத துவக்கத்தில் என்ன கிரகநிலைகள் ரிஷபராசிக்கு இருக்குது, மேலும் இந்த மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது, அந்த கிரக பயிற்சியால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்னென்ன, அதன் அடிப்படையில் தான் அந்த பதிவு செய்யப்படுது. அப்படி பார்க்கும்போது மாத துவக்கத்தில் ராசிக்கு 2ஆம் இடமான தனம் வாக்கு குடும்பஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் 7ஆம் அதிபதி 12ஆம் அதிபதி 2ஆம் பாவத்தில் தாராளமாக இருக்கலாம், தப்பில்லை. ராசிக்கு 3ஆம் இடத்துல உச்சம் பெற்ற குருவோட உங்களுடைய 2-5க்கு அதிபதி போய் சேர்றாரு. ரொம்ப நல்ல விஷயம். ஏன்னா 2-5க்கு அதிபதி 11 குடையரோட சேர்றதும் அவரே 8ஆம் அதிபதியாக மாறுறதும் திடீர் அதிர்ஷ்டங்களையும் திடீர் ராஜயோகங்களையும் கொடுக்கக்கூடிய கிரகநிலை. அது 2, 5, 8, 11 உங்களுடைய சுயஜாதகத்தில் புதன் குரு இணைவு பெற்று தசாபுத்திகள்லாம் நடந்ததுன்னா எதிர்பாராத பணத்தை நீங்கள் எதிர்பாராத அதிர்ஷ்டங்களை நீங்கள் அனுபவிக்கலாம் அந்த மாதம். அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஸோ அப்படி ஒரு கிரகச்சேர்க்கை ராசிக்கு 3ஆம் இடத்துல இருக்கிறது நல்ல விஷயம். ராசிக்கு 4ஆம் இடத்துல சுகஸ்தானத்தில் சுகாதிபதி பலம் அடைகிறார். ரொம்ப முக்கியமான விஷயம். சுகஸ்தானம் ரொம்ப அடிபட்டு போயிருந்தது கடந்த காலகட்டங்களில் ரிஷபத்திற்கு. இப்போ அது ரீகெயின் ஆகி வர்றதுக்குண்டான ஒரு முக்கியமான மாதமாக இந்த மாதம் இருக்கும். அதில் எந்த மாற்றமும் இல்லை. சூரியன் ஆட்சி பலம் பெற்று கேதுவோடு இணைவு. ராசிக்கு 5ஆம் இடத்துல உங்களுடைய ராசிநாதன் நீசமாக இருக்கிறாரு. ஆனால் இந்த மாதத்தில் உங்களுடைய ராசிநாதன் பலம் அடையக்கூடிய அம்சமாக மாறுது. நீச்சம் சொல்லி கவலைப்படாதீங்க. இந்த மாதம் நீங்கள் என்னென்னவெல்லாம் இழந்தீங்களோ எல்லாத்தையுமே மீட்டெடுக்கக்கூடிய ஒரு நல்ல அற்புதமான வாய்ப்பை அந்த சுக்கிர பகவான் ஏற்படுத்தி தருவார். ராசிக்கு 10ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய கர்மஸ்தானத்தில் ராகு, ராசிக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் சனி பகவான் வக்ரம் பெற்றிருக்கிறார் குருவோட பார்வையில். ஸோ இதுதான் அந்த மாத துவக்கத்தில் இருக்கக்கூடிய கிரகநிலைகள். இங்கே சூரியன் கேது இணைவு ஏற்படுது இல்லையா ராசிக்கு 4ஆம் இடத்துல. இது உங்கள் ராசிக்கு மட்டும் இல்லை, பொதுவாகவே காலபுருஷனுக்கு 5ஆம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சிம்ம ராசியில் சூரியன் கேது இணைவு ஏற்படுறது உங்கள் குடும்பத்தில் யாருக்காவது பித்ருதோஷம் அல்லது முன்னோர்கள் சாபம், குலதெய்வ தோஷம், இந்த மாதிரி ஏதாவது உங்களுடைய ஜாதகத்தில் இருந்தது அப்படின்னா அதை சரி பண்ணிக்கிறதுக்கு உண்டான அற்புதமான வாய்ப்பை இந்த மாதம் நம்மளுக்கு கிரியேட் பண்ணி தருது. அதை சரியாக பயன்படுத்திக்கிங்க. இப்போது இது எப்படி நம்ம ஜாதகத்தில் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா, சூரியன் சந்திரனோட மாந்தி இருந்தது அப்படின்னா அது பித்ரு தோஷத்தை தரும். சூரிய சந்திரனோட ராகு கேது இருக்குது அப்படின்னா அது முன்னோர்களுடைய சாபம். அல்லது 5 குடையருடையோ 9 குடையருடையோ ராகு கேதுவோ அல்லது மாந்தியோ இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அது குலதெய்வ தோஷத்தை ஏற்படுத்தும். ஸோ இந்த அமைப்புகள் உங்களுக்கோ உங்களுடைய குழந்தைகளுக்கோ இல்லை உங்களுடைய பெற்றோர்களுக்கோ யாராவதுக்கு இருந்ததுன்னா அதை சரி செய்கிறதுக்கு உண்டான ஒரு அற்புதமான வாய்ப்பு இந்த மாதம் நம்மளுக்கு கிரியேட் பண்ணி தருது. என்ன செய்யணுங்கிறது அந்த பதிவில் பார்த்துடலாம். ஓகே, ஸோ இதுதான் இந்த மாத துவக்கத்தில் இருக்கக்கூடிய கிரகநிலைகள். இந்த மாதத்தில் நம்மளுக்காக நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு விஷயம் இந்த மாதத்தில் இதுதான். மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுதுன்னா, ஆவணி மாதம் 1ஆம் தேதி சூரியன் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துலேருந்து 4ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிடுவார். இந்த மாதம் முழுக்க 4ஆம் இடத்துல தான் சூரியன் இருப்பார். ஆவணி 5 அன்னைக்கு புதன் பகவான் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துலேருந்து 4ஆம் இடத்துக்கு பயிற்சி. ஒரு திரிகாணாதிபதி ஒரு கேந்திரத்தில் இருக்கலாம், தாராளமாக நல்ல விஷயம். ஆவணி 16ஆம் தேதி உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துலேருந்து 6ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார். ராசிநாதன் 6க்கு போகுதுன்னு பயப்பட வேண்டாம். சுக்கிரனுக்கு 6ஆம் இடம் அப்படிங்கிறது மறைவு ஸ்தானம் இல்லை, 12ஆம் இடம் அப்படிங்கிறதும் மறைவு ஸ்தானம் இல்லை. ஸோ அப்படி பார்க்கும்போது சுக்கிரன் 6ல் இருந்தாலுமே பலத்துடன் இருக்கிறார். ஆட்சி பலம் மூலத்திரிகோண பலம் அடைகிறார். துலா ராசியில் சுக்கிரன் முழுக்க பலம். அது உச்சத்தை காட்டிலும் மூலத்திரிகோண பலம் தான் முதன்மையான பலம் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ அப்படி சுக்கிர பகவான் பலம் அடையக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதம் உங்களுடைய ராசிநாதன் பலம் அடைகிறாரு. ஆவணி 21ஆம் தேதி புதன் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துலேருந்து 5ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகுது. ஸோ இதுதான் இந்த மாத தூக்கத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளும் இந்த மாதத்தில் நடக்கக்கூடிய கிரக பயிற்சிகள். இதெல்லாம் என்ன மாற்றங்கள் வருது அப்படிங்கிறத 1 by 1 பார்க்க போகிறோம். நான் ஒவ்வொரு கிரகமாக சொல்லிட்டு வரேன். அந்த கிரகத்தினுடைய தசாபுத்தி அந்தரம் உங்களுடைய சுய ஜாதகத்தில் நடந்துட்டு இருந்ததுன்னா கண்டிப்பாக நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு நடந்தே தீரும். அதில் எந்த மாற்றமும் இல்லை. சப்போஸ்
உங்களுக்கு அந்த தசாபுத்தி அந்தரம் இல்லை அப்படின்னாலும் அப்பவும் நடக்கும். சின்ன சின்ன மாற்றங்களை மட்டும் அது தந்துட்டு போயிடும், பெரிய வாழ்வியல் மாற்றங்களை தராது. முதல்ல சூரியன் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் அதிபதி 4ஆம் இடத்தில் பலம் அடையக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம். 4th பிளேஸ் பலமாகுது. இதுவரை உறவுகள் மூலமாக இருந்து வந்த வெறுப்புகள் சரி செய்யப்படும். உறவினர்கள் உங்களை தேடி வருவார்கள். ஆனால் நீங்கள் அவங்கள வெறுத்துக்கிட்டே இருப்பீங்க, அதில் எந்த மாற்றமும் இல்லை இந்த மாதமும். ஆனால் உறவுகள் உங்களை தேடி வரும், அதில் எந்த மாற்றமும் இல்லை. அதே போல் உங்களுடைய வயது ஒரு 15 வயசுலேருந்து 30-20 வயசுக்குள்ளே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டீங்க. தாய் தந்தைக்கு உடல்நல தொந்தரவுகளை இது கொடுக்கும். ஏன்னா தந்தைக்கான காரக கிரகம் சூரியன் தாயார் ஸ்தானம் அப்படிங்கிற 4ஆம் இடத்துல வந்து உட்கார்றார். சுக ஸ்தான அதிபதி அவர் தான். கேதுவோடு நெருங்கும் போது தாய்க்கோ தந்தைக்கோ உடல்நல தொந்தரவுகளை இது கொடுக்காம போகாது. 20 வயசுக்குள்ளே நீங்கள் இருந்தீங்கன்னா அதுக்கு மேலே இருந்தால் பெரிய பிரச்சனைகளாக ஏற்படுத்தாது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. உறவுகள் உங்களை தேடி வர்றாங்க, ஆனால் நீங்கள் அவங்களுக்கு சரியான ரெஸ்பான்ஸ் கொடுக்க மாட்டீங்க. உறவுகள் மீது வெறுப்பு தான் அந்த காலகட்டம் உங்களுக்கு உண்டாகும். அதை வெளிப்படுத்த மாட்டீங்க, மனசுக்குள்ளே வச்சுக்குவீங்க. ரைட். உங்களுடைய திறமைக்கான அங்கீகாரம் முழுமையாக கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதம். உங்கள்கிட்ட என்னென்னவெல்லாம் பொட்டன்சி இருக்கோ, நீங்கள் எல்லாம் என்னென்னவெல்லாம் செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அத்தனையும் இந்த மாதம் செய்வீங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய திறமையினுடைய வெளிப்பாடு இருக்கும். அதாவது நீங்கள் போய் எல்லாத்துக்கிட்டையும் ப்ரூவ் பண்ணிகிட்டு இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. இந்த மாதம் நல்லா புரிஞ்சுக்கோங்க, எல்லாத்துக்கிட்டையும் ப்ரூவ் பண்ணிகிட்டு இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. உங்களுடைய திறமை இதுதாங்கிறத மற்றவங்க ஈஸியாக கணிக்கிற அளவுக்கு அந்த டைம் அப்படியே ரிவர்ஸ் ஆகி அப்படியே உங்களுக்கு சாதகமாக அது நிற்கிது. அப்படியே அது அந்த மாதம் நீங்கள் உணர்வீங்க, அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஓகே. அதே நேரத்தில் சொந்த இடத்த விட்டு சொந்த ஊரை விட்டு வெளியில் போகணும்னு முயற்சி பண்ணிட்டு இருக்கக்கூடிய ரிஷபராசி என்பவர்களுக்கு அதுக்கான முயற்சிகளை சும்மா லைட்டாக போட்டால் போதும், அது கண்டிப்பாக நடந்துடும். இல்லை சார், நான் இருக்கிற இடத்துலையே என் வீட்டு பக்கத்துலேயே ஒரு காலி நிலம் இருக்குது, அதை நான் வாங்கலாம்னு நினைக்கிறேன், எனக்கு அது சாதகமாக இருக்குமா, அதுக்கான முயற்சிகள் எடுக்கலாமான்னா தாராளமாக ஆவணி மாதம் எடுக்கலாம், தாராளமாக எடுக்கலாம். அப்போது வீடு, நிலம், வண்டி, வாகனம் சம்மந்தமான விஷயங்களில் எந்த ஒரு முயற்சி, புதிய முயற்சிகளை செய்தாலும் அது உங்களுக்கு கிடைக்கும். வேலையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு நல்ல ஒரு ப்ரொமோஷன், எதிர்பார்த்த மாதிரியான ஒரு ப்ரொமோஷன், திறமைக்கான அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய ஒரு அம்சமாக மாறுது. அதே போல் சில நேரங்களில் பொறுமையாக இருந்து காரியங்களை சாதித்து கொண்டிருக்கக்கூடிய ரிஷபராசி என்பவர்கள் இந்த மாதம் கொஞ்சம் பொறுமை இழந்து கொஞ்சம் வேகமாக செயல்படுவீங்க. உங்கள் மீது நீங்கள் வைத்துள்ள நம்பிக்கை அது போல இருக்கும். முழுமையாக நம்பிக்கையோடு செயல்பட்டு நினைத்த காரியத்தை நினைத்தபடி நடத்தி கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இது மாறும். இதில் எந்த மாற்றமும் இல்லை. மாத தூக்கத்தில் சின்ன சின்ன தடைகள் இருந்தாலும் மாத இறுதிக்குள்ளே நீங்கள் ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு நல்ல பொசிஷனில் வந்து உங்களை உட்கார வைக்கிறதுக்கு உண்டான வேலையை செஞ்சிடும். பேச்சில் உங்களுடைய திறமை வெளிப்படும். மனசு என்ன சொல்லுதோ அதை செயலில் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான மாதம். எண்ணம் போல் வாழ்க்கை அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த எண்ணங்களுக்கு உயிர் ஓட்டம் கொடுத்து அதை செயல்படுத்தி ஜெயிக்கக்கூடிய மாதம்தான் அது. ஒன்றும் பிரச்சனை இல்லை. படிக்கக்கூடிய குழந்தைகளுக்குமே நல்லா இருக்கும், படிப்பில் நல்லா கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியும், நல்லா இருக்கும். அதே போல் பாருங்கள், ஒரு பக்கம் வேலைக்கு போயிட்டுருக்கிறீங்க, அங்கே பதவி கிடைக்கும், பதவி உயர்வு கிடைக்கும், நல்ல அங்கீகாரம் கிடைக்கும், எல்லாம் ஓகே. அதெல்லாம் பத்தாதுன்னு இந்த மாதம் புதியதாக ஒரு வருமானத்தை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தில் சின்ன சின்ன இன்வெஸ்ட்மெண்ட்டை இந்த மாதம் செய்கிறதுக்கு முடிவெடுத்துடுவீங்க. அந்த முடிவும் உங்களுக்கு சாதகமாக தான் இருக்குது. சிறு சிறு இன்வெஸ்ட்மெண்ட்டு இந்த மாதம் நீங்கள் செய்ய போகிறீங்க அப்படிங்கிறது. வேலைக்கு போயிட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு தொழில் வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய ஒரு சூழ்நிலை. ஏன்னா 10ஆம் இடத்தை பார்க்குறாரு. தொழில் வாய்ப்புகள் தேடி வரும். தொழிலில் ஆல்ரெடி இருந்த பிரச்சனைகள், அதாவது தொழில் சார்ந்த விஷயங்களில் நிறைய குளறுபடிகள் 10ல் போய் ராகு உட்காந்துருக்குது. ப்ளஸ் மைனஸ் இருந்தது, யாரை நம்புறது, யாரை நம்பக்கூடாது, யாரை நல்லவன், யாரு எல்லாத்தையும் தாண்டி நல்லா புரிஞ்சுக்குங்க. தெளிவாக ஒரு விஷயம் என்னென்னா, இதுதான் பிரச்சனை, இதனால தான் நம்மளுக்கு பேக்லாக் ஆச்சு, இந்த விஷயத்தை நம்ம சரி பண்ணோம்னா இதுலேருந்து நம்ம ரெக்கவர் ஆகி வந்துடலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா. அந்த தெளிவு, நம்மளை அறியாமல் பண்ண தவறுகள் எல்லாமே இப்போ வெளிச்சம் போட்டு காட்டிட்டு அந்த சூரியன். ஸோ எங்கெல்லாம் நம்ம தவற விட்டோமோ, எங்கெல்லாம் தப்பு பண்ணமோ அந்த விஷயத்தை வெளிச்சம் போட்டு காட்டிடுது. வரக்கூடிய நாட்களில் அதை செய்யாமல் கடந்து போகிறதுக்கு என்ன வழி அப்படிங்கிறதையும் இந்த சூரியன் காட்டி கொடுத்துருவார். இப்போ தொழிலில் இழந்த பாதிப்புகளை
இழந்த விஷயங்களை மீட்டெடுக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பை அந்த சூரியன் ஏற்படுத்தி தருது. அதே போல் மாமியார் அப்படின்னு சொல்லக்கூடிய உறவுக்கு இருந்து வந்த உடல் தொந்தரவுகள் நீங்குது. உங்களுக்குமே ஹெல்த் இஷ்யூஸ் நிறையா இருந்தது. ஏன்னா 4 கேது இருந்தது இல்லையா? இப்போ சூரியன் 4ஆம் அதிபதியாய் பலமாகி அவர் வந்து உட்காரும்போது அந்த ஹெல்த் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள், இதுதான் பிரச்சனை அப்படிங்கிறத நம்மளுக்கு காட்டி கொடுத்துருது. ஸோ அதிலிருந்து உங்களை ரெக்கவர் பண்ணுறதுக்கு உண்டான வழியும் அது கொடுத்துருது. அதுதான் முக்கியமான விஷயம். ஏன்னா 5 கூடியரோட சேர்றாரு அந்த சூரியன். 5ஆம் இடம் தான் நோய் நிவர்த்தியை சொல்லக்கூடிய ஸ்தானம். அது கூட சேரும்போது அது ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல ஒரு பக்குவமான ஒரு விஷயத்தை கொடுத்துருது. அது உடலில் இருக்கக்கூடிய நோய் தொந்தரவுகளை சாப்பிட்றது ரெடி பண்ணுறதுக்கு உண்டான உணவு நிலைகள், அதாவது எப்படி பக்குவமாக சாப்பிட்டுக்கணும், எப்படி நம்ம பக்குவமாக உடம்பை பார்த்துக்கிடணும், எந்த மருத்துவ முறை நம்மளுக்கு சாதகமாக இருக்கும், எந்த டாக்டர்கிட்ட போனால் எது நம்மளுக்கு சாதகமாக இருக்கும், எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணிட்டு கரெக்டாக அதை செய்வீங்க. நோயினுடைய தீவிரம் இந்த மாதமே 50% குறைஞ்சிரும். இது வந்து தற்காலிக வியாதிகளுக்கு உங்களுக்கு வந்து ஒரு 10 வருஷமாக எனக்கு சுகர் இருக்குது சார், மெடிசன் சாப்பிட்ருக்கேன், ப்ரெஷர் இருக்கிறத சாப்பிட்ருக்கேன்னா அங்கே ஒன்றும் பண்ண முடியாது. அங்கே வந்து கண்ட்ரோலில் வச்சுக்கலாம், அவ்வளோதான். மருந்தினுடைய அந்த பவரை அதிகரிக்காமல் நோயை கண்ட்ரோலில் வச்சுக்கலாம், அவ்வளோதான். வேறு ஒன்றுமே பண்ண முடியாதுங்க. ரைட்? ஓகே. உங்களுக்கு ஒரு 14 வயசுலேருந்து 34 வயசுக்குள்ளே இருக்குது. இந்த 20 வருடத்தில் அந்த 14 to 34 இருக்கிற ஏஜ் குரூப்பாக இருக்குது நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா, குடும்பத்தில் சின்ன சின்னதான தகராறுகள் வந்து போகும். அது பெரிய லெவலில் பாதிக்குமான்னு கேட்டால் பெரிய லெவலில் பாதிப்புகள் என்னன்னா சின்ன தகராறுகள் வரும். தகராறுகள் அப்படிங்கிறது வந்து எதனால் வருது அப்படின்னா, தன்னுடைய செயல்களில், தன்னுடைய பேச்சில் உங்களுடைய பெருமையை மட்டுமே, உங்களை பற்றி மட்டுமே நீங்கள் பேசுகிறீங்க, உங்களுடைய விஷயங்களை மட்டுமே பார்க்குறீங்க, உங்களுடைய தற்பெருமையை மட்டுமே பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன ஒரு கம்ப்ளைண்ட் நம்ம மேலே வரும். அதை ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக, நான் அப்படிலாம் இல்லைன்னு ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக எடுக்கக்கூடிய முயற்சிகள்னால குடும்பத்தில் தகராறு வரும். வேறு ஒன்றும் கிடையாது. அப்படி கம்ப்ளைண்ட் இருக்கா, சரி சாமி நான் கரெக்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அடுத்த வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருக்கணும். அதை மண்டையில் ஏற்றுக்கிட்டிங்கன்னா குடும்பத்துக்குள்ளே பிரச்சனைகள் வரும். ஆக்சுவலாக குடும்பத்துக்குள்ளே பிரச்சனையை கொண்டு வர்றதுக்காக தான் அந்த கம்ப்ளைண்ட் எழுப்புறாங்க. நல்லா புரிஞ்சுக்குங்க, அந்த கம்ப்ளைண்ட்டை உங்கள்கிட்ட வந்து கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய நபர் தான் உங்களுடைய முதல் எதிரி. அதுவும் இந்த மாதம் நீங்கள் கண்டுபிடிச்சிக்கிடலாம். ரைட்? அவங்க அப்படி சொன்னாங்க, இவங்க இப்படி சொன்னாங்க, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தலகனை பிடிச்சுவேன், ரொம்ப பெருமை பேசுகிறான், ரொம்ப ஈகோஸ்டிக்காக இருக்கிறான் அப்படின்னு உங்களை யார் உங்கள்கிட்ட வந்து அந்த கம்ப்ளைண்ட் உங்கள்கிட்ட சொல்கிறாங்களோ அவர்கள் தான் உங்களுக்கான முதன்மையான எதிரி. அது அப்பாவாக இருந்தாலும் தள்ளி வச்சுடுங்க, அதுதான் கரெக்டு. இல்லைன்னா பின்னாருக்கெல்லாம் சிரமப்படுவீங்க. சில விஷயங்கள் பிரபஞ்சம் நம்மளுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் மூலமாக தான் உணர்த்தும். ஸோ அதை கவனமாக கையாண்டு கொள்வது நல்லது. ஆனால் இந்த மாதம் உறவுகளோடு சேர்ந்து சில விஷயங்களை செய்ய வேண்டிய கட்டாயம் இருக்குது ரிஷபத்துக்கு எல்லா ராசிக்காரங்களுக்கும். அப்போது உறவுகள்கிட்ட வெறுப்பு உங்கள் மனசுக்குள்ளே இருக்கும், அவங்ககிட்ட காட்டாமல் உங்களுடைய காரியங்களை நடத்திக்கணும் அப்படிங்கிறது என்னோடய ரெக்வஸ்ட்டு. ஆனால் செய்வீங்க, அப்படி தான் செய்வீங்க. அதை சொல்லிக் கொடுக்கணுங்கிறதுல அப்படி தான் செய்வீங்க. அப்படி என்ன சார் செய்ய காத்திருக்கு அப்படின்னா, வரக்கூடிய ஆவணி மாதம் 8ஆம் தேதி 25/8/2026 அன்னைக்கு உங்களுடைய குலதெய்வம் கோயிலுக்கு போங்க. போய் நீங்கள் மட்டும் போகக்கூடாது, உங்களுடைய அங்காளி பங்காளிகள் எல்லாரும் யாரெல்லாம் அவைலபிளாக இருக்கிறாங்களோ அவங்கெல்லாம் போகணும். செவ்வாய்க்கிழமை நாள் வருது, போகணும். போய் உங்களுடைய குலதெய்வத்துக்கு அபிஷேக ஆராதனைகள் முடிஞ்சால் பொங்கல் வச்சு வழிபாடு செய்துட்டு வாங்க. படையல் போட்டு வழிபாடு செய்துட்டு வாங்க. சார் எனக்கு அந்த அளவுக்குலாம் காசு பணம் இல்லை சார், பொங்கலெல்லாம் என்னால் வைக்க முடியாது, கோயிலுக்கு போகிறதே பெரிய விஷயம், அங்காளி வங்காளியெல்லாம் கூப்பிட்டு அவங்களுக்கெல்லாம் செலவு செய்துட்டு இருக்க முடியாது அப்படின்னா உங்களுடைய பேச்சை நம்பி வரக்கூடியவங்க 1-2 பேராக இருப்பாங்க இல்லையா உங்கள் குடும்பத்தில், அங்காளி வங்காளி யாராவது இருப்பாங்க இல்லையா, அவங்கள கூப்பிட்டு போங்க. ஏன்னா அவங்களுக்கும் அது நல்லது. போயிட்டு எதுவுமே பண்ண வேண்டாம், 2 நல்லெண்ணெய் தீபம் மட்டும் போட்டு வழிபாடு பண்ணிட்டு வாங்க. குலதெய்வத்தை மனசார வழிபாடு பண்ணிட்டு வாங்க. இது என்னதுன்னா, உங்களுக்கு பின்னாடி வரக்கூடிய சந்ததிகள் குலதெய்வ தோஷம், குலதெய்வ சாபம், பித்ருதோஷம், அதே போல் வந்து முன்னோர்கள் சாபம், இந்த விஷயங்கள்லிருந்து தப்பிச்சிருவாங்க. ஏன் இந்த நாளாக சொல்கிறேன்னா, மீண்டும் இதே போல் ஒரு சூழல் வருவதற்கு 18 வருடங்களாகும். அது வரைக்கும் வெயிட் பண்ணி அப்புறம் அந்த விஷயத்தை செய்யணும். நீங்கள்
ஆனால் இந்த காலகட்டம் முன்னாடியே உங்களுக்கு அதை சொல்கிறதுனால தெளிவாக செய்யுங்க. கண்டிப்பாக உங்களுடைய சந்ததியினுடைய வளர்ச்சியை உங்கள் கண் முன்னாடி பார்ப்பீங்க. ஒரு மனிதனுக்கு என்ன வேணும்? தன்னுடைய குழந்தை குட்டிக்கு தான் முன்னாடி நல்லபடியாக வாழணும். அது நடக்கும். அதுக்கான விதை இந்த மாதம் இருக்குது. இதை செய்யுங்க, அது நடந்தே தீரும். அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஜாதகம் பார்க்கும்போது கூட சொல்லியிருக்கலாம், பித்ரு தோஷம் இருக்குது, மாத்திரு தோஷம் இருக்குது, குலதெய்வ சாபம் இருக்கும், குலதெய்வ தோஷம் இருக்குது, முன்னோர்கள் சாபம் இருக்குது அப்படின்னு ஏதோ ஒரு விஷயங்களை சொல்லியிருக்கலாம். ஜாதகம் பார்க்கும்போது சொல்லுவாங்க. சில பேர் சோழி பிரசனம் பார்க்கும்போது அதிகமாக இந்த வார்த்தைகளை பயன்படுத்துவாங்க. இல்லைனா வாஸ்து பார்க்கும்போது கூட சொல்லலாம். வாஸ்துலையும் தெளிவாக தெரிஞ்சிடும். சோழி பிரசனம் பார்க்கும்போது அக்யூரேட்டாக தெரிஞ்சிடும், எந்த பிரச்சனையும் தெரிஞ்சிடும். ஜாதகத்தில் கண்டுபிடிக்கிறதுக்கு இதுதான் அமைப்பு. யாரோ ஒருத்தரோடத்தில் இருந்தால் கூட இதை செஞ்சுடுங்க. ரைட்? ஸோ ரொம்ப அற்புதமான ஒரு வாய்ப்பு, சரியாக பயன்படுத்திக்கிங்க. அடுத்ததாக சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடிய இருக்கும் 4ஆம் இடத்துலேருந்து தெய்வ வழிபாடு செய்யணும், பிடிக்கணும், இதெல்லாம் சொல்லிட்டேன். இருந்தாலும் 4ஆம் அதிபதி 4இல் இருப்பதால் புதிதாக வாகனம் வாங்குவதற்குண்டான யோகம், பதவி கிடைப்பதற்குண்டான யோகம், அதே நேரத்தில் இழந்த பதவி மீண்டும் உங்களை வந்தடைவதற்குண்டான யோகம், எல்லா யோகத்தையும் கொடுத்து போட்டு ஒரு விஷயத்தில் மட்டும் இந்த செக் வைக்கும். என்ன அப்படின்னா குடும்பத்தில் 10 பேர் இருக்கீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை துணை யாரோ அவர்களிடம் மட்டுமே நீங்கள் அன்பு செலுத்துவதாக மற்றவர்கள் நினைப்பார்கள். ஸோ அதனால் உங்களுடைய அந்த மதிப்பு சற்று குறைகிறது. மற்றபடி மற்ற எல்லாமே ஓகே, ஹாப்பியாக லீட் பண்ணி ஹாப்பியாக போவீங்க. அப்போது உங்களுடைய வாழ்க்கை துணையை நீங்கள் முக்கியத்துவம் கொடுப்பது சரியான விஷயந்தான். ஆனால் மற்றவங்களுக்கு தெரியாமல் பார்த்துக்கிறது உங்கள் கையில் இருக்குது. இல்லைன்னா அதுவே மற்றவர்களுடைய எண்ணமும் சிந்தனையும் உங்களுக்கு எதிராக மாறுவதற்கு போன்ற ஒரு மாயத்தை ஏற்படுத்தும். உங்களுக்கு எதிராக செயல்படுவார்கள் உங்களுடன் கூட இருந்துட்டே. அதையும் இந்த மாதம் கண்டுபிடிச்சிருவீங்க. அதுதான் முக்கியமான விஷயம். ஸோ நம்ம முடிஞ்ச அளவுக்கு காட்டிக்காமல் இருக்கிறது நல்லது. ஏன் நம்ம சந்தோஷமாக இருந்து அடுத்தவன் வைத்தறிய வைக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ரைட். ஆவணி மாதம் 5ஆம் தேதி புதன் சிம்மராசிக்குள்ளே வர்றாரு. 2ஆம் அதிபதி நாளில் பேச்சில் உங்களுடைய திறமை வெளிப்படும். அதே போல் தாய் வழி உறவுகளால் உங்களுக்கு பொருளாதார ரீதியான உதவிகள் கிடைக்கும். தாயார் மூலமாகவே உங்களுக்கு உதவிகள்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதெல்லாமே நல்லா இருக்குது. 2ஆம் அதிபதி 4ஆம் இடத்துல உட்கார்ந்ததுன்னா அவ்வளோ நல்ல விஷயம். படிப்பு, கல்வி சம்மந்தமான விஷயங்கள் இருந்து தடைதாமதங்கள் நீங்கும். உறவுகளால் பொருளாதார ஆதரவுகளெல்லாம் கிடைக்கும். அதே போல் வேலைக்கு போகாமல் சில்லறை வியாபாரமோ ஹோல்சேல் வியாபாரமோ செய்யக்கூடிய நபர்களுக்கு வியாபாரத்தில் நல்ல விருத்தி உண்டாகும். அதே போல் குலத்தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கும் பூர்வீக தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கும் ரொம்ப நல்லா இருக்குது. அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதே போல் படித்த படிப்பை சரியான விதத்தில் பயன்படுத்திக்குவீங்க. அதே போல் வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்குறது, பிடிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நடக்கும். ஐடி ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு எல்லாமே ரொம்ப பெரிய மாற்றம், பெரிய முன்னேற்றம் இந்த காலகட்டம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கும். பாருங்கள், 5ஆம் அதிபதி நாளில் இங்கே தான் ஒரு பெரிய செக். என்னென்னா, குழந்தைகளுக்கு உடல் நல தொந்தரவுகள் போவதற்காக வாய்ப்புகளை சொல்கிறது. இல்லை, குழந்தைக்காக சின்ன மருத்துவ செலவுகளை செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலையை சொல்லுது. இருந்தாலுமே 5 கூடிய ஒரு திரிகோணாதிபதி ஒரு கேந்திரத்தில் இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப நெகட்டிவான விஷயம் கிடையாது. ரொம்ப ரொம்ப பாசிட்டிவான விஷயம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். குழந்தைக்காக மருத்துவ செலவு, குழந்தைக்காக செலவு செய்யணும், அவ்வளோதானே தவிர மற்றபடி உங்களுக்கு தர வேண்டிய பதவியிலேயோ இருக்கக்கூடிய பதவியிலேயோ வரக்கூடிய செல்வத்திலேயோ உங்களுடைய அதிகாரத்தையோ உங்களோட ஆளுமையோ இது அதிகப்படுத்துமே தவிர குறைக்காது அப்படிங்கிறத புரிஞ்சுக்குங்க. உடல் ரீதியாக இருந்து வந்த பிரச்சனையும் சரி செய்யும். முக்கியமாக அந்த காது, மூக்கு, தொண்டை, இருதயம் சம்மந்தமான விஷயங்கள், தலை சம்மந்தமான விஷயங்களில், அதே போல் உங்களுக்கு நரம்பு சம்மந்தமான விஷயங்களில் பாதிப்பு இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த மாதம் அந்த பாதிப்பிலிருந்து நிவர்த்தி அடைவதற்கான மாதமாக இது காட்டுகிறது. அதுலேருந்து கொஞ்சம் வெளியில் வந்துடுவீங்க. முக்கியமாக அந்த வெரிகோஸ் வெயின் இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் இருக்கு இல்லைங்க, நரம்பு சம்மந்தமான வியாதிகள் எதுனாலும் சரி, அதிலிருந்து ஓரளவுக்கு ரிலீஃப் ஆகி ஃப்ரீ ஆகிடுவீங்க. இனிமேல் அது அந்த அளவுக்கு சிவியர் ஆகாத அளவுக்கு என்ன பண்ணணுமோ எல்லாமே பண்ணிடுவீங்க. சரியான மருத்துவ முறைகள் கிடைக்கும். இது எல்லாமே நல்ல விஷயம். ரைட். அப்போ புதன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் ராசிக்கு 4ஆம் இடத்துல உட்காரலாம். இப்போ 5ஆம் இடத்துக்கு வர்றாரு. எப்போ? ஆவணி 21ஆம் தேதி. கடைசி 9 நாட்கள் புதன் 5ஆம் இடத்துல உச்ச மூலத்திரிகோண பலம் பெற்று உட்கார்றாரு.
குழந்தை இல்லாத ரிஷபராசி என்பவர்களுக்கு கண்டிப்பாக 21ஆம் தேதிக்கு மேலே முயற்சி பண்ணிங்கன்னா உறுதியாக குழந்தை பேர் கிடைக்குங்க. உங்களுடைய சாமர்த்தியத்தை யாருனாலையும் அடிச்சுக்க முடியாது. எதிரிகளை ஜெயிப்பதற்குண்டான எல்லா திட்டங்களும் மனசுக்குள்ளே இருக்கும். திட்டம் 1 இல்லை 10 இருக்கும் மனசுக்குள்ள. அனைத்துமே உங்களுடைய வெற்றியை அடைவதற்குண்டான பாதைகளே தவிர மற்றவர்களை கெடுக்கணும்னு நினச்சி எந்த திட்டமும் தீட்ட மாட்டீங்க. எப்பவுமே ரிஷபத்துக்கு அடுத்தவங்களை கெடுத்து நம்ம வாழணுங்கிற எண்ணம் இருக்காது பொதுவாக. ரைட். அதே போல் குழந்தைகள் மூலமாக ஆதாயம் உண்டாகுது. பெரிய பெரிய நபர்கள் எல்லாமே எளிமையாக உங்களுக்கு நண்பர்களாக மாறிடுவாங்க. அதாவது நல்ல செல்வாக்கில் இருக்கிறவங்க, நல்ல அதிகாரத்தில் இருக்கிறவங்க, நல்ல பதவியில் இருக்கிறவங்க, நல்ல பொருளாதார ரீதியாக பெரிய லெவலில் இருக்கிறவங்கெல்லாம் ஈஸியாக உங்களுக்கு நண்பர்களாகவோ அல்லது உங்களுக்கு வாடிக்கையாளர்களாகவோ மாறக்கூடிய வாய்ப்புகளை சொல்கிறது. காதல் மலரக்கூடிய காலகட்டம். காதலில் அடுத்த நிலையை அடையக்கூடிய ஒரு அமைப்பு. காதல் திருமணத்தில் போய் முடியலாம். எல்லாமே இருக்குது. திருமணம் ஆன நபர்கள் வாழ்க்கை துணையின் மீது மட்டும் உங்களுடைய காதலை வெளிப்படுத்துமாறு கேட்டுக்கொள்கிறேன் அப்படிங்கிறத முக்கியமாக சொல்ல வேண்டிய விஷயமா இருக்குது. ஏன்னா புதன் கொஞ்சம் சேட்டக்கார கிரகம். திருமணம் ஆனதுக்கப்புறம் காதல் வேற ஆளுக்கிட்ட போயிடும். ரைட். ஸோ அதை மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்குங்க. 5ல் புதன் உட்கார்றது அப்படிங்கிறது அவ்வளவு நல்ல விஷயம். எதையுமே கொஞ்சம் ஆடம்பரமாக நினைக்காம கொஞ்சம் லிபரலாக இருக்கிற வரைக்கும் புதன் உங்கள்கிட்ட சேஃபாக ப்ளே பண்ணுவார். அது செய்யணும் இதை செய்யணும்னு கொஞ்சம் ஆடம்பரம் பட்டிங்க அப்படின்னா புதன் அப்படியே ரிவர்ஸ் ஆகும். உங்களுக்கு புதன் கொடுக்கக்கூடிய நன்மைகளை எல்லாம் குறைச்சிக்குவார். புதன்கிட்ட இருக்கக்கூடிய தீமைகள் என்ன? கடன், நோய் எதிர்ப்பு வழக்கு இதை கொடுப்பாரு. ஆடம்பரத்தை கையில் எடுத்தீங்கன்னா கடனையும் கொடுக்கும், நோயையும் கொடுக்கும், வம்பு வழக்குலையும் கொடுக்கும். ஆடம்பரத்தை விட்டீங்கன்னா புதன் தரக்கூடிய எல்லா நல்ல விஷயங்களையும் கொடுக்குறோம் உங்களுக்கு. ரைட். அதே போல் முடிவுகளில் அவசரம் காட்டக்கூடாது. பொறுமையாக நிதானமாக யோசித்து சிந்தித்து முடிவெடுக்கணும் அப்படிங்கிறத மனசுக்குள்ளே எடுத்துக்குங்க. சரியா? அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம், உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரன் ராசிக்கு 5ஆம் இடத்துலேருந்து 6ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு. ஆவணி மாதம் 16ஆம் தேதி 6ஆம் இடத்துல அந்த சுக்கிர பகவான் பலம் அடைகிறாரு. என்ன பலம்னா ஆட்சி மூலத்திரிகோண பலம். ஒரு கிரகம் மூலத்திரிகோண பலம் அடைஞ்சிருச்சு அப்படின்னா அதுதான் அதோட எண்டு, பலத்தினுடைய உச்சம் மூலத்திரிகோணம். ரைட். அப்படிப்பட்ட மூலத்திரிகோண பலம் அடையக்கூடிய சூழலில் தான் இப்போ சுக்கிரன் இருக்குது. உங்களுடைய ராசிநாதன் கலைத்துறையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு இது ஒரு கிரீன் சிக்னல். எதை வேணாலும் செய்யலாம், எல்லாமே உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். வம்பு வழக்கு பிரச்சனை எதுனாலும் சரி, அது வழக்குகளில் வெற்றி கிடைக்கிறது, போட்டியில் வெற்றி கிடைக்கிறது, எதிரிகளை ஜெயிக்கிறது, பெண்களை ஜெயிக்கிறது, பெண்களால் இருந்து வந்த பாதிப்புகள் உங்களை விட்டு போகிறது, பாலியல் நோய் சம்பந்தமான விஷயங்கள் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கிறது, அடிவயிறு சிறுநீர் உறுப்புகள் சம்பந்தமாக இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கிறது, பணம் கொடுக்கல் வாங்கல், அதாவது முன்னாடி யார்கிட்ட கொடுத்துருப்பீங்க, அது உங்களுக்கு திரும்பி வராமே இருந்திருக்கும், அதை கேட்கறதுக்கு பிடிக்கிறதுக்கெல்லாம் அற்புதமான காலகட்டம். ஆவணி 16க்கு மேலே அதுக்கான முயற்சிகள் எடுக்கும்போது அது உங்களுக்கு சக்ஸஸாக மாறுது. இல்லை அதுக்காக பரிகாரம் பண்ணுறீங்க, அதை கோயில் குளம் போகிறீங்க, இல்லை அதுக்காக ஒரு ஜோதிடத்தை பார்க்குறீங்க, ஜோதிடர்கிட்ட கேட்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு தெளிவான முடிவு, நல்ல முடிவு உங்களுக்கு கிடைக்கும். ரைட். ஓகே. அதே போல் பெண்களை ஜெயிக்க முடியும். பெண்கள்கிட்ட கவனமாக இருங்க. பெண்களால் உடல் தொந்தரவுகளும் மன ரீதியான பாதிப்புகளும் வரும். ரைட். அப்போது முன்ன பின்ன தெரியாத பெண்கள்கிட்ட பேசுகிறது, பழகிறது, மற்ற விஷயங்கள் எல்லாமே கொஞ்சம் கவனமாக இருங்க. முடிந்த அளவு ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிக்கிறது நல்லது. தொழிலில் சின்ன சின்ன எதிர்ப்புகள் வரும், எதிரிகளை ஜெயிச்சிடலாம், அதெல்லாம் பெரிய விஷயம் கிடையாது. ஓகே. அதே போல் இந்த காலகட்டம் உங்களை நீங்கள் சேஃபாக பார்த்துக்கணும். ஏன்னா சுக்கிரனுடைய தசாபுத்தி அந்தரமோ சுக்கிரனுடைய நட்சத்திரமான பரணி பூரம் பூராடத்தில் ஏதாவது கிரக தசாபுத்தி நடத்திட்டு இருந்ததுன்னா பாருங்கள், கேதுவனுடைய பார்வையில் அந்த சுக்கிரன் இருப்பார். சனிக்கு 8ஆம் இடத்துல அந்த சுக்கிரன் போய் உட்காருவார். ராகுக்கு திரிகோணத்தில் இந்த அமைப்புகள்லாம் இருந்து சுக்கிரன் பலமாகவும் இருக்கிறார் இல்லையா, உங்களுடைய ராசிக்கு அது 6ஆம் இடமா போயிடுது இல்லையா. அப்போது இந்த காலகட்டம் இந்த ஏவல், பில்லி, சூனியம், பிளாக் மேஜிக் சம்பந்தமான விஷயங்களில் உங்களுக்கு ஏதாவது எகென்ஸ்டாக பண்ணுறாங்க அப்படிங்கும்போது அது உங்களுக்கு ஈஸியாக பாதிக்கிறதுக்கு வாய்ப்புகளுக்கு. சிம்பிளாக சொல்ல போனால் உடம்புல இம்யூனிட்டி பவர் கம்மியாக இருக்குங்க. சரிங்களா? அப்போ காய்ச்சல் தலைவலியே கூட வந்துடும். உடம்புல இம்யூனிட்டி பவர் கம்மியாக இருக்கும். அதை மட்டும் நீங்கள் கொஞ்சம் பூஸ்டப் பண்ணி வைக்கிறதுக்கு என்ன வழின்னு பாருங்கள். தினமும் தெய்வ வழிபாடு செய்யுங்க. நான் சொன்ன மாதிரி குலதெய்வம் கோயில் மறக்காமல் ரிஷபராசிக்காரங்க போயிட்டு வாங்க.
சூப்பரான மாற்றத்தை இந்த மாதம் பார்ப்பீங்க. மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும்னு சொல்லி எல்லாம் உள்ள பரம்பொருளை பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த பதிவை முடிச்சுக்கிறேன். நன்றி நண்பர்களே, நன்றி. வாழ்குளமுடன். திருச்சிற்றம்பலம்.